மன்மோகன் படத்தில் ஒரு சீன் வரும். அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு ரிலீஸ் எழுதியா, நான் ரெடி தான் வரவா, அப்போ புரியல இப்போ புரியுது. ஜாலியாக எழுதி கொடுத்தேன். அவர் திருப்பி கூப்பிட்றாரு. நான் விஜய் சார்ட்ட பேச கிடையாது, லோகேஷ் நகட்டி பேச கிடையாது. எனக்கு அன்னைக்கு பாட்டு இருந்துச்சு. நான் எனக்கு கதை தெரியும், மொமெண்ட் தெரியும். அவங்க ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் கதை எழுதிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பியும் கூப்பிட்றாங்க. பார்க்கும்போது தான் விஜய் சார் கூட சூப்பராக பிடிச்சிருக்கு, லைனு செம்மையாக பிடிச்சிருக்கடாண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா நல்லா தான் அதுக்கு சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் எதுவுமே சொல்லலை. இது எதுக்கு சிரிச்சுட்டு போகிறார், நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு ஏன் மார்க்கமாக சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் எல்லாம் வருது. அவரை பர்சனலாக என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணிக்கிங்க, அந்த ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா அவங்க? இல்லைங்க, நாங்கள் பர்சனலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவரோட டிசிப்ளின் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் 96 தான் வருவாரா ஒரு ஹீரோ. நாங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல பார்க்கும்போது விஜய் சார் மாதிரி நாங்கள் எந்த ஹீரோவும் கிடையாது. நீங்கள் லொக்கேஷனில் பேசுங்களா? என்ன அன்றைக்கி அந்த ஓட்டிங் நடக்கும்போது கால் பண்ணிங்களா? இந்த மாதிரி அண்ணா என்ன நடக்குது, அது மாதிரி ஏதாவது பேசுங்களா? அன்றைக்கி டிவி கிட்ட நகர ஐடியாவே இல்லை. நாங்கள் ஒரு 15 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மாற்றி. ஓகே. 2007 ஃபைனல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஜோகிந்தர் சர்மா ஓவர் போட்டுருக்காருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியிலே தெரிச்சிருச்சு. ஓகே, அந்த பாக்யராஜ் சார்ட்ட ஒரு பர்சனலாக பேசுகிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. அப்போ சொன்னார், என்ன அந்த விஷ்ணு படத்துக்கு நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா, போயிட்டுருக்கேன்ப்பா இப்போ அப்படின்னா. அவரோட கடைசி படமாக இதுவா ஹாயா? அப்படி தான் இருக்கு. ஓகே. அவர் தவறிட்டாருங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த நினைவுலாம் நிறையா வந்திருக்கும் உங்களுக்கு? அது ஷாக் ஏற்றுக்க முடியும். ஏன்னா காலைல கூப்பிட்டு சொல்கிறது வந்து பிரபு சார். பாக்யராஜ் சார் வச்சுட்டு கரெக்ஷன் டப்பிங் போது முடிச்சுட்டு சீக்கிரம் எடுத்துக்கடா, நான் இருக்க மாட்டேன், எடுத்து மாதிரிலாம் நான் அங்கே போயிடுவேன், கிளம்பிடுவேன், இப்போயே எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து கேட்காதேன்னு தான் பேசிக் போனார். ஓகே. மேபி அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரா இல்லை இயல்பாக சொன்னார் சார்? உங்கள் முதல் குழந்தையோட டெலிவரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆகஸ்ட் 14 அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட நிறைய பயணம் இதில் வந்து நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்படி வந்து படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்பாடா, இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 10 மாதம் லேபர் பெயினில் இருக்கலாம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட் அண்ட் டேரக்டர் விஷ்ணு சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே ஹாய் சார்னு சொல்லலாம் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து ஹாய் மூவி எப்படி வந்திருக்குன்னு கேட்கணும். சொல்லுங்கள், எப்படி வந்திருக்கு ஹாய் மூவி? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா அழகா, க்யூட்டாக, நல்லபடியாக வந்திருக்கு. சந்தோஷமா சார். உங்கள் முதல் குழந்தையோட டெலிவரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆகஸ்ட் 14 அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட நிறைய பயணம் இதில் வந்து நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்படி வந்து படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகும்போது உங்கள் மனசு எப்படி இருக்குது? ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்பாடா, இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 10 மாதம் லேபர் பெயினில் இருக்கலாம். ஒரு 2.5 வருஷம் உட்கார வைக்கும்போது தான் அது பெரிய ரிலீஃப்க்கு இப்போ டப்புன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த பேரே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து முந்தின இன்டர்வியூல கேட்கலான்னு பார்த்தேன். அப்போ வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குமே பார்த்து கேட்கல. அதாவது நயன்தாரா அண்ட் கவின் அப்படிங்கிறப்போ எல்லாருமே என்ன பார்த்தாங்க, இவங்க இப்படி ஜோடியா கேட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு நயன்தாரா கவின் போகலாம் அப்படின்ட்டு? இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் தோணுது பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன போகிறாங்க, அதுதான் நான் தேட்டருக்கு கூட்டு வர முடியும். ஓகே. ஸோ இருக்கிறதுலே எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த கேஸ்டிங் ஒரு கியூரியாசிட்டி ஒன்று பார்க்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கு என்ன வேலை அதுக்குள்ளார, அந்த ஒரு கேள்வி தான். சரி, ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்கும் உள்ளே கொண்டு வரதுக்கு. ஸோ முக்கால்வாசி படம் வந்துட்டு 60% ஆஃப் ஃபிலிம் கெட்ஸ் டன் வித் கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா பாதி படம் தப்பிச்சிரும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஐடியா பாசுமே. ஏன்னா மேம் தான் இனிஷியல் மூலக்கரு, அவங்க தான் படம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு, நான் எனக்கு பண்ணுறது தான். சரி, யார் ஆப்போசிட்டில் பேர் பண்ணான்னு சொல்லும் போது தான் எனக்கு இது நம்மால் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, பாக்யராஜ் சார். ஆமாம். அதில் பாக்யராஜ் சார் சோபனா, அது ஒரு பயங்கரமான சரியான பேர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செம்ம கான்டெஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். மன்னன் படம் பார்க்கும்போது சார் ரஜினி சாரும் விஜய் சந்திப்பாகவும் இருக்கும். எனக்கு இந்த பேரிங்காகவே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க என்னென்ன போகிறாங்கன்றது தான். ஸோ அதனால தான் நான் இங்கே ட்ரை பண்ணும்போது எனக்கு என்னோட பாக்யராஜ் வேணும். ஸோ அதனால தான் கவின் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஹியூமர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான சொத்து ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறது. எனக்கு ஆஃப் லைட்டில் பார்க்குற செட்டப்பில் எனக்கு கவினோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹியூமர் வாங்கிக்க முடியும் நிறையா. ஸோ அதனால அந்த மோடுக்கு போனேன். ஏன்னா மேமுக்கு ஹியூமர் இருக்குது. அண்ட் 2வது ஹியூமரை வாங்கறதுக்கு சில அமைப்புகள் வேணும். இப்போ கமல் சார் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் கமல் சார் காமெடி பண்ண முடியாது, அவராக விட்டா தான் உண்டு காமெடி பண்ணுறேன். ஆனால் ரஜினி சார் நீங்கள் காமெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த முகராசி வேணும். எனக்கு அது இங்கே கிடச்சிது. பட் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் வயசு வந்து கூட வந்து அதுக்கப்புறம் வந்து சின்ன பையன் அது வந்து பெரிய பொண்ணு காதல் அப்படி மாதிரி சொன்னாங்களே, அது உண்மையா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ
ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை உடைக்க வேண்டிய ஒரு பேரியர் தான் யோசிக்க பார்த்தேன். ஏன்னா, நான் எடுத்துக்கிற கதைக்களம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு குடும்ப பொழுதுபோக்கான கதைக்கலாம். எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வேணும் உள்ளார குதிக்கிறதுக்கு. எனக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் நான் இதை ப்ளே பண்ணலாம் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஆட்களுமே வந்துட்டு அந்த ஏஜ் பேரியரை பீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் நிறைய ஹீரோஸ் பார்த்துக்கலாம். அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க வந்துட்டு முன்னாடி ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருந்திருப்பாங்க, தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து நிற்க வச்சு தான் திரும்பி வாங்க. தட்ஸ் வை தே கால் சூப்பர் ஸ்டார்ஸ். மம்முட்டி சார் இருந்தாலும், ரஜினி சாராக இருந்தாலும் சரி, மோகன்லால் சார், ஏகப்பட்ட சிரஞ்சீவி சார்லேருந்து பாலையா சார் எல்லாருமே அந்த தரப்பு இருப்பாங்க. எனக்கு இப்போ அது 9 மேம் வச்சு ப்ளே பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அதான் தோணுங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டுருந்தோம். அதுக்கான காரணம் அதுதான். பிகாஸ் அவங்க இப்போ அந்த பேர் போட விடுறதில்ல, அந்த பேர் வேணான்றாங்க. பட் ஆனால் அந்த குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது. அதை பண்ணி காட்டலாம். அது ஏஜ் ஃபேக்டரில் இருக்குது. எனக்கு அந்த பாயிண்ட் வரவே இல்லை. பண்ணும் தைரியமாக அடிப்போன்றது தான். ஸோ அதனால தான் இந்த ஐடியா. பட் எப்பயுமே வந்து இந்த டாப்பில் இருக்க ஆக்டர்ஸ் வந்து ஓகே எனக்கு வந்து இது இதாயிருமோ ஏதோ தப்பாயிருமோ, நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஆக்ட் பண்ணுறேன், ஓகே இப்போ வந்து இப்போ வளர்ந்த பிறகு நடிகர் கூட வந்து நடித்தா வந்து எங்கேயோ தப்பாயிருமோ அப்படி ஒரு எண்ணம் இருந்தப்போ அது உடைச்சாங்களா? அதை கட்ஸுங்க அதெல்லாம் பக்கா கட்ஸு. ஏன்னா அதனால தான் அந்த பண்ணுவோம். பண்ணலாம்டா என்னடா ஆக போகுதுன்றது தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு டவுட்டில் கூட இருந்ததே இல்லை. எனக்கு ஷார்ட்டில் ஒரு தடவை அவங்க டவுட்டில் வரவே மாட்டாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணும்போது இது கரெக்டாக வருமா இல்லையா டவுட் அப்படி தான் வருவாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு உட்காந்து 1 லட்சம் தடவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக இருக்குமான்னு அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிருப்போது. அதில் தான் எனக்கு மேம் இருக்கும். ஓகே சொல்லிட்டேன்ல. நான் விஜய் சார்ட்டையும் பார்த்துருக்கேன், ரஜினி சார்ட்டையும் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன், கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி நீ சொல்கிறத நான் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை பார்க்குறேன். எனக்கு ரஜினி சார்ட்ட ரொம்ப நான் பார்த்து வியந்த விஷயம் தான். கதை சொல்லியாச்சும் ஓகே இப்போ என்ன உள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன், இதை மாற்றிக்கலாம், இது இப்படி செஞ்சுக்கலாம் போகலாம், அந்த எல்லாம் கிடையாது. நான் அவங்க கதை கேட்கறதுக்கு முன்னாடி 1 லட்சம் டவுட் இருக்கும். இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஆனால் கதை ஓகே ஆச்சு, ஒன்ஸ் ஓகே சொல்லியாச்சுன்னா விஜய் சார் அதே தான். நாங்கள் மாஸ்டரில் பார்க்குறோம், லியோவில் பார்க்கும்போதெல்லாம் என்ன அதானே சொன்னேன், இங்கேருந்து ஏன் மாற்றிருக்கேன், நான் சொன்னது எடுப்போம். இப்போ நீ உனக்கா மாற்றணும்னா மாற்றிக்க, நான் சொல்கிறேன்க்கா மாற்றணும் ஐடியெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு அதுதான் 9 மேம்ட்டையும் முதல்ல முடிவு பண்ணேன். நான் இப்படி ஒன்று தான் பண்ண போகிறேன். நீ ஏன்னா இப்போ வேறு செட்டப் மேம் புஷ் பண்ணியிருந்தாங்க, இல்லை கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் இன்னும் மேமுக்கு பரிச்சயமான ஃபேமிலியாக இன்னும் பெரிய ஹீரோஸ் இருக்காங்களா, அவங்ககிட்ட போயிருந்துருக்கலாம். கவின்ட்டு போகலாம். நான் கவின் ஃபஸ்ட் டைம் சொன்னேன், கவினா சூஸ் பண்ணலான்னு சொன்னேன். அடுத்தோடனே மேம் வாஸ் வெரி ஹாப்பி, போயிடலான்ட்டாங்க. சூப்பர். ஆனால் எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் கதை இங்கே எங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு ரக்கட் கேர்ள், அது வந்து இன்னசென்ட் பாய், அவங்களும் நடக்கிற ஒரு லவ் தான் வந்து கதை அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எங்கள் எக்ஸைட் பண்ணுற மாதிரி என்னென்ன சீன்லாம் இருக்கும்? இல்லை முக்கால்வாசி நீங்கள் சொன்னதான் அடாவடியான ஒரு பொண்ணு தான் அவங்க. அப்பாவியான ஒரு அம்மாஞ்சி தான் நம்ம. நான் இப்போ எக்ஸாம்பிளாக அதுக்குன்னா ரஜினி சாரோட தர்மத்தின் தலைவன் தான் ஐடியா. ஓகே. இப்போ அதில் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அன்றாடம் நின்று ரஜினி சாரை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ இன்னசென்ட்டாக ஜாலியாக இருப்போம். ஏன்னா கவின் அது வரைக்கும் பண்ணுற படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவர் காமெடியை த்ரோ பண்ணுவார், ஒரு 2 கலாயை தூக்கி போடுவார், கொஞ்சம் அந்த சிறப்பில் தான் இருப்பார். அப்படி எனக்கு இதில் அதெல்லாம் கிடையாது. காமெடியை ஒன்று வச்சு தான் பண்ண முடியும், நீங்கள் தான் காமெடி. ஸோ அதை கலாய் வாங்கிக்கோங்க. ரஜினி சார், விஜய் சார் எல்லாமே பண்ணுற பிக்கஸ்ட் செட்டப்பே தான். 4 கலாய் வாங்கிப்பாங்க. விவேக் சார், வடிவேல் சார்லாம் அவ்வளோ ஓட்டுவார், ஓட்டி தான் திருப்பி காணுவாங்க. ஸோ எனக்கு அந்த செட்டப் தான் வேணும். நீங்கள் விவேக்காவும் வடிவேலாவும் இருக்க வேண்டாம். இப்போ நெல்சன் படத்தில் வந்துட்டு ஹீரோ கலாயை போடுவார், நீங்கள் ஹீரோ கலாய்க்க முடியாது. எந்தில் அது கிடையவே கிடையாது, ஹீரோ கலாய்க்கலாம். பாக்யராஜ் சார் படம் தான். அவர் பாக்யராஜ் சார் படத்தில் முக்கால்வாசி அடிக்கிறதே வந்து பாக்யராஜ் சார் தான். ஏன்னா அதான் இன்னும் எக்ஸாக்டாக வைக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கேங்கில் ஒரு சந்தானம் தான் இருப்பான், ஆனால் மிச்சம் 6 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் சாமானியன் தான். எனக்கு கலாயெல்லாம் போட தெரியாது, என்ன வச்சு என்ன கலாய்க்கிறீங்க, அதுதான் இந்த கேரக்டர். நீங்கள் அடிக்கடி பாக்யராஜ் சார் சொல்கிறவங்க கேட்குறேன், எந்த மூவி வந்து உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆச்சு, அது வந்து இது இப்படி பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்க மாட்டீங்களா பாக்யராஜ் சார்? எந்த சீன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும்? எனக்கு இது நம்மளால தான் சொல்கிறேன். இது நம்மளால் வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று இருக்குது. ஒருத்தன் கோயிலில் வேலை செஞ்சுட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாதா, வைன் ஷாப்லேயே வேலை செஞ்சுட்டு குடிக்காமல் இருக்கணும். அது எழுதுறதுக்கு ஒரு சொந்த அனுபவம் வேணும். நீ நொல்லாயின்னு சொல்லிக்கலாம், அங்கே இங்கே அப்படி இப்படிலாம் அப்படிக்கலாம். நீ என்னவா இருக்கேன்ற கேள்வி தான் எல்லாருக்கும். அந்த இடத்த வச்சு தான் அவர் பேசுவார். ஏன்னா அதுலேயே வந்துட்டு அந்த சோபனா வந்துட்டு சாப்பாடு போகிற உட்கார வைப்பாங்க, சாப்பாடு போகிற உட்கார வச்சுட்டு ஒவ்வொன்றா பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு அனிமலாக கத்துறது இருக்கும், அதை வச்சு அவர் சீனோட மூடு சொல்லுவார். ஆமாம் ஆமாம், தாம்பத்தியத்தை சொல்லிருப்பாரு. ஆமாம், அது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் அப்போல்லாம் மண்டை யோசிக்கிறது கஷ்டம். ஏன்னாடா சின்ன வீடோட டைட்டில் பிளாக், சின்ன வீடுன்னு டைட்டில் போடுறது வந்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ஆமாம்,
ஜனநாயகனுக்கே இவ்வளோ கட்டுருந்துச்சு, அதெல்லாம் இஷ்டத்துக்கு போயிருப்போம். தூக்கி போய் அங்கே வச்சிருப்பாரு டைட்டில் பிளாக். எனக்கு அதெல்லாம் தான், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான செட்டப்புங்க. அப்புறம் ஒரு லாஸ்ட் வரையும் வந்து இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்து அண்டர் ரேட்டட் டேரக்டராக போயிட்டாரோ பாக்யராஜ் சார்? அண்டர் ரேட்லாம் கிடையாது. நீங்கள் அவர் தூக்கிட்டா பாதி தமிழ் சினிமா நவராதுங்க, அங்கேயே நின்றுருந்துருக்கும். நீங்கள் இங்கே போய் நான் வேற ஒரு விஷயம், நான் நார்த்தில் வேற ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ஒரு பாலிவுட் டீமோட. தே ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் பாக்யராஜ் சார். ஏன்னா இங்கிருந்து போய் அவர் பண்ணதெல்லாம் அங்கே வந்துட்டு பயங்கரமான விஷயம். ஏன்னா அமிதாப் சாருக்கு அவர் கொடுத்த பிக்கஸ்ட் ஹிட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரியர்லேயே பயங்கர ஹிட்ல அது. அந்த கரியர் எல்லாமே அதிக நம்பர் ஆஃப் ரீமேக்ஸ் பண்ண, தன்னோட படத்தை அதிக லாங்குவேஜ் ரீமேக்ஸ் பண்ண பாக்யராஜ் சார் தான். அவர் அளவுக்கு அவரோட கதைகளை இன்னொருத்தரோட கதைகளை வாங்கி அவ்வளோ தூரம் ரீமேக் பண்ணிக்கலாம் கிடையாது. ஏகப்பட்ட கதைகள் மினிமம் 4 லாங்குவேஜில் ரீமேக் ஆகுது. அவர் சாதாரண விஷயம் இல்லை, அது அவர் அண்டர் ரேட்டடே கிடையாது. சூப்பர். அது வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது 2.5 வருஷமாக அந்த படம் வந்து நான் வந்து இப்போது நீங்கள் வெளியே சிரிச்சே சொல்லலாம். டேரக்டர் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு படம், ஆனால் உங்களுக்கு இது ஒரு வாழ்க்கை அப்படின்னப்போ டேரக்டர் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இல்லைங்க, கஷ்டம் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். எல்லாத்துக்கும் அவன் முதல் படத்தில் கஷ்டம் தான் செய்யும். ஐயோ நான் கஷ்டப்பட ரொம்ப கஷ்டப்படலாம் கிடையாது. என்னை விட பக்கத்தில் இன்னொருத்தன் கஷ்டப்பட்டுருப்பான். லோகேஷ் அவனோட முதல் படம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தார். மருண் அஸ்வின் நான் பார்த்துருக்கேன். மண்டேலா பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோடது என் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு போகிறான். கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதெல்லாம் அவனுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ல போச்சுன்னா, இப்போது 2.5 வருஷம் படம் நின்றுச்சு போயிட்டு இருந்துச்சு. யார் படம்? எனக்கு நயன்தாரா, கவின், பாக்யராஜ் சார், ராதிகா மேம், பிரபு சார், இத்தனை பெரிய கேஸ்டிங் இருக்குது. ஏன் டெபியூ படம். ஸோ எனக்கு இந்த பக்கம் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா சில கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும். அதை மேனேஜ் பண்ணி கூட்டு போதானே பார்த்துக்கணும். ஸோ அந்த கடுப்புலாம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே லிஸ்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. டப்புன்னு கடுப்பு தான் ஆகும். பட் என்ன பண்ணுறது, சிலதெல்லாம் போய் தானே ஆகணும். எனக்கு ஏன்னா சரி விட்டுருவோம், வேறு கதைக்கு போவோன்ற ஐடியாலாம் கிடையாது. எடுத்தானே முடிச்சுட்டு போயிடுவோம், சரியா தப்போ போயிடலான்றது தான். ஸோ இழுத்து பிடிச்சி நின்னோம். அது எண்ட் ஆஃப் த டே யார் காப்பாற்றாலும் இல்லையா, உங்களுக்கு உங்கள் படம் தான் காப்பாற்றும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுங்க. ஏன்னா ஒரு பாயிண்டில் படம் நின்றுச்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபுட்டேஜ் தான் திருப்பி நான் ஷூட்டிங் கூட்டு வந்துச்சு. ஏன்னா இப்போ எனக்கு 9 மேம் வந்துட்டு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா எடுத்துருக்கடா, ஏன்டா விடணும். ஏன்னா நம்ம கைக்கு மீறி விஷயம் 2-3 போயிட்டுருக்கோம். அதில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சா ஒரு நின்றுமோ அப்படின்னு மாதிரியா தோணுச்சா உங்களுக்கு? எப்போ நடந்துடும், ஆனால் குறி சீக்கிரம் வந்து நடக்கும் அப்படின்னு. ஓகே, அந்த பாக்யராஜ் சார்ட்ட வந்து ஒரு பர்சனலாக பேச எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. அப்போ சொன்னார், எனக்கு அந்த விஷ்ணு படத்துக்கு நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா, போயிட்டுருக்கேன்ப்பா இப்போ அப்படின்னா. அவரோட கடைசி படமாக இதுவா ஹாயா? அப்படி தான் இருக்கு. ஓகே. அவர் தவறிட்டாருங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த நிலையெல்லாம் நிறையா வந்திருக்கும் எனக்கு. அது ஷாக் ஏற்றுக்க முடியும். ஏன்னா காலைல கூப்பிட்டு சொல்கிறது வந்து பிரபு சார். அவர் தான். ஏன்னா அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் டப்பிங் முடிக்கிறோம். பாக்யராஜ் சார் வச்சுட்டு கரெக்ஷன் டப்பிங் போது வந்து முடிச்சுட்டு சீக்கிரம் எடுத்துக்கடா, நான் இருக்க மாட்டேன், அடுத்த மாதிரிலாம் நான் அங்கே போயிடுவேன், கிளம்பிடுவேன், இப்போயே எடுத்து முடிச்சுக்க, அப்புறம் வந்து கேட்காதேன்னு தான் பேசிட்டு போனார். ஓகே. மேபி அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரா இல்லை கடைசியாக பேசிட்டு போனது தான். எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் குஷ்பு மேம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு. ஸோ அதனால் இப்போயே எடுத்துக்கு அப்புறம் கேட்காத போவேன். திடீர்னு 3 நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு செய்தி வரும்னு சொல்லும்போது எதிர்பார்க்காத விஷயம் தான். உங்களுக்கு ஏதாவது சில இன்புட்ஸ் கொடுத்துருக்காரா? கண்டிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு நான் அவருக்கு பயங்கரமான ஃபேன், டேரக்டராக வந்துட்டு பயங்கரமான ஃபேன் அவருக்கு. நம்ம நீங்கள் சொல்லும் போதே பாக்யராஜ் சார் நிறையா சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் கதையை ஃபர்ஸ்ட் லோகேஷ் நான் கிட்ட இன்டர்வியூ போகும்போது ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். ரெஸ்யூம் 5 ஃபேவரட் டேஸ் 5 பேர் கிட்டாங்க. கமல் சார், பாக்யராஜ் சார், ஃபாசில், பிரியதர்ஷன், கிறிஸ்டோபர் நோலன், இந்த 5 பேர் தான் இருப்பாங்க. கொடுத்து எனக்கு இவங்களாம் தான் பிடிக்கும். அவங்க ஏன்னா 5 பேர் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 பேர் கேட்டாங்க, 5 பேர். இல்லாட்டி வெங்கட் பிரபு சார், சுந்தரி சார் ஆட் ஆகிடுவார். 5 பேர் கொடுக்குறேன். எனக்கு எப்பவுமே அவரோட இடம் முன்னாடியே தான் இருந்துச்சு. படங்கள் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் அவரை தான் கேஸ்ட் பண்ணோம். நான் கேஸ்டிங் வச்சு தான் சீனியர் எழுதுறேன், எனக்கு இவங்க தான் வேணும், எங்களை வச்சு பண்ணலான்னு. ஃபஸ்ட் டைம் நான் கதை சொல்லிட்டு போகும்போதே அவர் 4 கரெக்ஷன் கொடுத்தாரு. இது ஸ்க்ரீன் பிளே இது ஆடாகவும் போகணும். எனக்கு ஷூட்டில் அப்பவும் சரி, நான் ஒருத்தரதை மட்டும் கண்ணை மூடிட்டு கேட்பேன்னா பாக்யராஜ் சார் தான். தப்பாக சொல்ல மாட்டார். அவர் கேள்விகள் நிறைய நியாயமாக இருக்கும். அதனால் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ லோகேஷரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பெரிய மித்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் தான் வந்து எடுப்பாங்க. நாங்கள் ஆக்ஷன் இந்த மாதிரி கமிஷனாக ஒன்று எடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபீல் குட் மூவி ஹாய். ஏன்னா லோகேஷ் சார் சொல்லியிருக்காரு ரொமான்டிக்காக எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிப்பார். அது வந்து உங்களோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான ரொமான்டிக் ஒரு ஃபீல் குட் மூவி ஃபேமிலி என்டர்டைனராக எடுக்கணும்னு பார்த்தேன். எப்படி இது மாறுது, எங்கே மாறுது, இல்லை உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அவங்களுக்கு? இல்லை நான் ஒருத்தன் மட்டும்தான் எங்கால் சங்கத்துலேருந்து களை சட்டை போட்டு அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா முதல்ல உட்காந்து ஒர்க் பண்ணதுலேருந்து அவங்க அடி தடி வெட்டு குத்துன்னு இருப்பாங்க. நான் மட்டும் தான் ஈழ் நிழிச்சிட்டு உட்காந்துருப்பேன். ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு கைதிலே பிடிச்சது வந்துட்டு அப்பாவும் பிள்ளையும் பார்த்துக்கிற கடைசி சீக்வன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ கமலில் படம் கைது உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்ட்டு? நான் யாவது கைது எங்க படம், எனக்கு கைதில் ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு அப்பா அவங்களும் சேர்ந்துக்கிறது தான். எனக்கு அடி தடி இதெல்லாம் பார்க்குறது எனக்கு அதில் தான் சந்தோஷம் ஜாஸ்தி.
ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நான் முதல்லேருந்தே எங்கள் ஆள் பார்க்கும்போது இவன் மட்டும் அட்லி படத்தில் இருக்க வேண்டியவன், இவன் மட்டும் தப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ட்ராமா தான். எனக்கு கைதிலையும் நான் கைதி பார்க்குறதே வந்துட்டு ஆக்ஷன் ஃபிலிம், அது பயங்கரமான ட்ராமா. ஒரு அப்பா பிள்ளைய பார்க்குறது தான். அப்பான்னு இது வரைக்கும் தன் பிள்ளை பார்க்காத ஒரு ஆளை தான் ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு இந்த ட்ராமா தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் நான் இப்போ லோகேஷ் நான் ரீசெண்டாக மீட் பண்ணக்கூடிய இந்த ப்ரோமோ ரிலீஸ் டேட் ப்ரோமோ காமிச்சிட்டு சொன்னேன், நம்மளோட சாயல்லே இல்லாத ஒரே ஆள் நீ தாண்டா இருக்கிறேன். நான் சொன்னேன், நான் ஃபைட் மாஸ்டர் கூட படமே பண்ண மாட்டேன், டான்ஸ் மாஸ்டர் கூட பண்ணிப்பேன். ஓகே. ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே அன்பரி வைப்பார். எந்த இது மட்டும் தான் ஷூட்டிங் போகும்போது தான். இப்போ என் படத்தில் இருக்கிற முக்காசி காசு லோகேஷ் நான் படத்தில் பார்க்கவே மாட்டேன். எனக்கு எனக்கு இந்த சைட் ஆஃப் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த செட்டப்பில் தான் இருந்தேன். இப்போ அடித்தடியாக இருந்தாலும் சரி, இப்போ படையப்பால ஃபைட் இருக்கும், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன். ஃபேமிலி பார்க்குற அளவுக்கு ஒரு நான் கேடிவி ப்ராடக்ட் தான், அவுட் அண்ட் அவுட் கேடிவி தான். நான் அதுல தான் பயங்கரமாக 90s கிட்ஸா நீங்கள்? 90s கிட்டா நீங்கள் பயங்கரம் கேடிவின்னு கரெக்டாக சொல்றீங்க. ஐ மீன் கேடிவி பார்த்து வளர்ந்த என்ன பார்த்தா 18 வயசு முடிஞ்சு 19 வயசு காலேஜ் தர மாதிரியா இருக்கு. இல்லை அவுட் நோட் அது இந்த விரலுக்கேற்ற வீக்கம் அதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போலாம்? நிறைய பேர் இந்த பக்கமே போகிறது இல்லை. ஓடிடி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி போயிடுறாங்க எல்லாருமே. ஆமாம், இருந்தால் நம்ம ஓடிடி இந்த விரலுக்கேற்ற வீக்கம் அந்த மாதிரி வந்து சூரியவம்சம் அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டாக இருக்குமே, அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்கிரேட் ஆகிறது தானே. இப்போ டேஸ்ட் மாறி மாறி வந்து இப்போ ஆண் பாவம் பொல்லாது வந்துச்சு. இப்போ இந்த செட்டப்புக்கு அவங்க குடும்ப செட்டப் ஸ்டோரி சொல்கிறது தான். இப்போ நமக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஸோ இதெல்லாமே மாறி மாறி அப்டேட் ஆகிட்டு இருக்குதானே. இப்போ நமக்கு நாட்டாமையோ சூரியவம்சமோ எடுக்க முடியாது. இப்போ அங்கே இருக்கிற மாதிரி அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப் காட்ட முடியாது. ஆமாம், அந்த லாஜிக்லாம் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ஹச்சஸ்லாம் அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே லாஜிக்லாம் அது அதாவது எமோஷன் ஒர்க் ஆகும்போது லாஜிக்லாம் பார்க்குறாங்கன்ற கேள்வியே கிடையாது. அதெல்லாம் தாராளமாக போயிட்டே தான் இருக்கும். என்ன அந்த டைப் ஆஃப் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ இன்னும் கொஞ்சம் சட்லராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா பையனை காட்டும்போது யாடி மோகினி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி அப்பா பையனை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சூரியவம்சம் அப்பா பையனை காட்டும்போது கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி போகிறது தான். அந்த எமோஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அது இப்போ லோகேஷ் சார் வந்து பயங்கர ஹிட்டு கொடுத்துருந்தாரு. இப்போ கூலி லைட்டாக விமர்சன ரீதியாக வந்து மாறுபட்டு சொல்லியிருப்போ எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வந்து அவரையே போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நீங்கள் பேசுகிறீங்களா, அதை பற்றி பேசுகிறீங்களா? என்ன சொல்லுவார்? இது பெரிய விஷயமாலும் பேசுவாங்க. ஏங்க கொண்டாடினது அவங்க தானே, அவங்களுக்கு அதே உரிமை இருக்குங்க திட்டத்துக்கும் போகிறதுக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படின்னா அதை ஏற்றுக்கூடாமல் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வழக்கமாக எல்லாத்துக்கும் பண்ணுறது தான். எவ்வளோ தூரம் மேலே ஊற்றுறோமோ அவ்வளோ தூரம் கீழே போவோம். ரஜினி சார் படம் பார்த்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி இருப்பார், இன்டர்வல் பிளாக்ல கீழே தள்ளுவாங்க, திருப்பி செகண்ட் ஹாஃப்ல ஏறுவாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பட் உங்களுக்கு ஏதாவது கோவம் வந்திருக்கா? எதுக்காக இந்த தலைவனை திட்டுறீங்க? அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ பார்க்கும்போது சிரிச்சுட்டு வந்தோன்னா எனக்கு என்ன பைத்தியமாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கோவம் வரும். பட் ஆனால் அவங்க எது இப்போ அவங்க தேவையில்லாமல் வன்மத்தை கொட்ட சில செட்டப்பெல்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கணும், இவனுக்கு இந்த மாதிரி என் மேலாம் காண்டு, பாம்பு மேலாம் பரிதாபங்கிற என் மேலே காண்டுன்றது அது ஓகே. ஆனால் சில கிரிட்டிசிசம்லாம் அவங்களுக்கு தானே படம் பண்ணுறோம், அவன் பிடிக்கலன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஏன் காண்டாகணும்? ஆமாம் அவனுக்கு பிடிக்கல, 2-3 மிஸ் ஆகிருக்கு, ஓகே. அண்ட் 2-1 தானே மிஸ் ஆகிருக்கு, திருப்பி அடுத்த படம் போய்க்கலாமே. எனக்கு இந்த கம்பேக்குன்றதே பிடிக்காது. கம்பேக்குன்றதெல்லாம் வந்துட்டு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எந்திரிச்சு வருவாங்க. படத்துக்கு படம் கம்பேக்கெல்லாம் கிடையாது. எனக்கு நெல்சா கியூட்டின்னு பார்த்து திருப்பி பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. திருப்பி நெல்சன் சார் கம்பேக் பண்ணாங்க. என்னடா கம்பேக் பண்ணுறது? அதெல்லாம் கம்பேக்கே இல்லை, அது சும்மா போகிறது தான். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸி இருக்குது, மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கணும் போகணும். அண்ட் ஹேட்ரட் ஸ்பெட்ஸ் ஃபாஸ்டர், அதனால அது போய்க்கும். இப்போது மன்மோகன் படத்தில் ஒரு சீன் வரும், அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி. நீ ஒரு ரிலீஸ் எழுதியா, நான் ரெடி தான் வரவா, அப்போ புரியல இப்போ புரியுது, எப்படி தோணுச்சு உங்களுக்கு அன்னைக்கு ரிலீஸு? இல்லை இல்லை, அது எனக்கு பாட்டு எனக்கு மூடு தெரியும். எனக்கு நான் ரெடி தான் வரவான்னு அப்போ வந்து எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அண்ணன் எனக்கே அதான் ஐடியா. நான் ஜாலியாக எழுதி கொடுத்தேன், அவர் திருப்பி கூப்பிட்றாரு. நான் விஜய் சார்ட்ட பேச கிடையாது, லோகேஷ் நகரையும் பேச கிடையாது. எனக்கு அன்னைக்கிட்ட இருந்து பாட்டு இருந்துச்சு. நான் எனக்கு கதை தெரியும், மொமெண்ட் தெரியும். அவங்க ஷூட்டிங்கில் இருக்கா, நான் பார்க்கறாருன்னு எழுதிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பியும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்க்கும்போது தான் விஜய் சார் கூட சூப்பராக பிடிச்சிருக்கு லைனு, செம்மையாக பிடிச்சிருக்கடாண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஏன் நல்லா தானே இருக்கு சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் எதுவுமே சொல்லல, இது எதுக்கு சிரிச்சுட்டு போறாரு, நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு ஏன் மார்க்கமாக சொல்றாரு தான். அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் எல்லாம் வருது. இப்போ உங்களுக்கே அப்போ புரியல, இப்போ புரியுதா? அதெல்லாம் ஐடியாவே கிடையாது. நான் ஜாலியாக எழுதிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஆனால் விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்ட்டு? உங்களோட அந்த அரசியல் சிஎம் ஆயிடுவார்னு எதிர்பார்க்கலீங்க. மொத்த தமிழ்நாடுமே சிஎம் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆனது வந்து கடவுள் இருக்காரா இல்லைன்னு தெரியல, ஆனால் இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு அதுதான் ஆசையாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து எந்திரிச்சு நிற்கிறேன். எனக்கு நம்ம விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கோம், வந்து எதிர்கட்சியாக உட்காந்தார். அதெல்லாம் பயங்கரமான மொமெண்ட்டு, அதெல்லாம் பயங்கரமாக ஞாபகம் இருக்கிற மொமெண்ட்டு. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த ஒரு வெயிட் இறக்கவே இல்லைல்ல. நம்மால் வந்தால் நல்லாயிருக்கும், மேலே ஏற நல்லா இருக்கணும்.
அத்தெண்டாவது ஒரு எதுக்குச்சு வந்து உட்காந்து நல்லா இருக்குன்ற போது அடிச்சு நாளா சொன்னா செஞ்சு காட்ட வேண்டான்ற போயிட்டாரு. அண்ட் அவளை பர்சனலாக என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அந்த ஏதாவது ஒரு மெமரிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, நாங்கள் பர்சனலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவரோட டிசிப்ளின் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் 96 தான் வருவாரா? நீங்கள் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ தான், 96 எல்லாம் கிடையாது. அவர் அந்த கோட்பாட்டில் போடவே போடாதீங்க. ஒரு ஹீரோ நாங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் பார்க்கும்போது விஜய் சார் மாதிரி நாங்கள் எந்த ஹீரோவும் கிடையாது, இப்போ இருக்கிற ஹீரோஸும் கிடையாது, எனக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். 96 கிடையாது. உனக்கு என்ன வேணும், நீ காலைல 7 மணிக்கு, நாங்கள் 7 மணிக்கு அவர் ஸ்டார்ட் எடுப்போம், இதே வேணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சொன்னால் சொல்லிடுவோம் நாங்கள் எங்கள் வேணுன்னு. அவர் ஸ்டேஜ் செட்லாம் கேட்டு போகணும். அவர் டேரக்டர், அவரை மாதிரி டேரக்டர் கம்ஃபர்டபுளாக யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எங்கால் தங்கம், அதெல்லாம் பயங்கரமாக. ஏன்னா நிறைய பார்த்து கற்று பண்ணுறது தாண்டி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஒருத்தர் இந்த வைப்பு ஸ்பெட் பண்ணது இல்லைன்னா ஒருத்தர் செட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தரும். அதை நான் விஜய் நான் செட்டில் இருக்கும்போது அது ஒரு தனி இது வேலை செய்கிறதுக்கு. சூர்யா சார் வந்துட்டு ரோலக்ஸாக வந்தான்னு 2 நாள் வந்திருந்தார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரஜினி சார் செட்டுக்கு போகிறதுக்கு சும்மாவாச்சும் கிளம்பி போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். எனக்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நார்மல். ஏன்னா இப்போ கமல் சார் ரொம்ப ரெஸ்பெக்ட், பயம் இருக்கும். அதை கேள்வி பண்ணுவேன். இப்போ ரஜினி சார்லாம் நேரம் ஆப்போசிட்டு. அவர் தோளில் கை போட்டு சும்மா ஜாலியாக பேசுவார். விஜய் சார்லாம் கலாய்ப்பார். அந்த செட்டில் அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப வைப்பு தரும். அதனால தான் அவங்கள சிரிச்சுக்கிட்டே பார்க்கணுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்பவுமே. விஜய் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அதான் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி கூப்பிட்டு கலாய்ப்பார். பாட்டு எழுதுறேன்னு தெரியுறதுனால அது வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கலாய்ச்சிட்டு பாரு, மாற்றி மாற்றி திருப்பது எல்லாமே. பட் ஆனால் அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார். உனக்கு இது வேணுமா, நான் பண்ணி கொடுத்துட்றேன், நீ கரெக்டாக கேட்டாலும் முடிஞ்சிருச்சு. இது இப்படி மாற்றுக்க, நான் அது வர மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஈஸ் அ டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். இப்போ ஒரு தம்பியாக உங்களுக்கு கடைசி படம் நீங்கள் இப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது? ஏற்றுக்க முடியல. இன்னும் 2 படம் பண்ணலாமே, அட்லீஸ்ட் ஜனநாயகன் 2 வாட்ச் பண்ணிடுங்களேன். திருப்பி பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவருக்கான பொறுப்புகள் ஜாஸ்தி. அவர் எடுத்துருக்கிற இடம் வந்துட்டு இந்தியாவுக்கு போய் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கடைக்குள்ள இருக்கிறவங்களாம் இன்னும் அதாவது சங்கர் சார் இப்போ வந்து ரீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். ஹாப்பி தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் லொக்கேஷனில் பேசுனீங்களா? என்ன அன்னைக்கு அந்த ஓட்டிங் நடக்கும்போது கால் பண்ணீங்களா? இந்த மாதிரி அண்ணா என்னன்னா இப்போ நடக்குது அப்படி மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? அன்னைக்கு டிவி கிட்ட நகர ஐடியாவே இல்லை. நாங்கள் ஒரு 15 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி. ஓகே. 2007 ஃபைனல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே. அந்த மாதிரி அந்த வேர்ல்டு கப் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. ஜோகிந்தர் சர்மா ஓவர் போட்டுருக்காருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடி கடைசியிலே தெரிச்சிருச்சு. சூப்பர். அது வந்து அதாவது ஆகஸ்ட் 14 வந்து விஸ்வநாத் சன்னும் ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வர போகிறீங்களா? இல்லை, அவங்க கூட வர போகிறோம். ஆப்போசிட்லாம் கிடையாது. அண்டா அதெல்லாம் கிடையாது, கூட வரும். ஏங்க எவ்வளோ பெரிய விஷயம். நான் திடீர்னு பார்க்குறேன், என் முதல் படம் ரிலீஸ் ஆக டேட் பக்கத்தில் பார்த்தா சூர்யா சார் பேனர் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் சூப்பரான விஷயம். விஐபி கூட ஒரு சதுரங்க வேட்டை வரலையா, அதுதான். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி அங்கேருந்து வருது. அண்ட் இப்போ ஏன்னா தேட்டர்ஸ்க்கு எப்படிலாம் கூட்டம் ஜனம் கூட்டமாக வரும். இப்போ 2மே ஃபேமிலி படம் தான். ஸோ அதனால் பயங்கர ஹாப்பி, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சூப்பர் சார். நான் வந்து எனக்கு என்னன்னா வந்து லிரிசிஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ நிறையா வந்து எடுத்துருக்கோம். அப்படின்றப்போ ஒரு டேரக்டராக வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். படத்துக்கு அப்புறமா வந்து வெற்றி விழா வந்து கொடுத்து நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கரெக்டாக சார்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றி. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.